ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் மின்னும் ஏரிகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு ராஜ்யத்தில் ஏலாரா என்ற இளவரசி வசித்து வந்தாள். அவள் இரக்கம், கருணை மற்றும் சாகச மனப்பான்மைக்காக நாடு முழுவதும் அறியப்பட்டாள். சிறு வயதிலிருந்தே கோட்டை சுவர்களுக்கு அப்பால் உள்ள உலகத்தை ஆராய வேண்டும் என்று ஏலாரா கனவு கண்டார். இருப்பினும் அவளது பெற்றோர்களான ராஜாவும் ராணியும் அவளது பாதுகாப்பிற்காக கவலைப்பட்டு அரண்மனை வளாகத்திற்குள் அவளை அடைத்து வைத்தனர். அவர்களின் கவலைகள் இருந்த போதிலும் எலாராவின் ஆர்வம் நாளுக்கு நாள் வலுவடைந்தது. ஒரு மாலை நேரத்தில் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி கோட்டை அந்தி பிரகாசத்தில் குளித்த போது எலாரா ஒரு தைரியமான முடிவை எடுத்தார். அவள் ஒரு எளிய ஆடையை அணிந்து காவலர்களை கடந்து தெரியாத இடத்திற்கு சென்றாள். நிலவொளி காடுகள் மற்றும் பாறைகள் நிறைந்த பாதைகள் வழியாக எலாரா வீட்டை விட்டு வெகு தூரம் பயணம் செய்தார். வழியில் நட்பு, கிராம மக்கள் மற்றும் மாய உயிரினங்களை சந்தித்தார். ஒவ்வொரு புதிய சந்திப்பும் அவளுடைய இதயத்தை ஆச்சரியத்தால் நிரப்பியது மற்றும் தைரியம், நட்பு மற்றும் இரக்கம் பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்பித்தது. நாட்கள் வாரங்களாக மாறியதும் எலாராவின் சாகசங்கள் அவளை தொலைதூர நாடுகளுக்கும் மறக்கப்பட்ட பகுதிகளுக்கும் அழைத்துச் சென்றன. அவர் கடினமான சவால்களை எதிர்கொண்டார் மற்றும் துணிச்சலுடனும் உறுதியுடனும் அவற்றை வென்றார். வழியில் அவள் தனது சொந்த உள் வலிமையின் உண்மையான சக்தியையும் அவளுடைய கனவுகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் கண்டுபிடித்தாள். இறுதியில் எலாரா தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார். அவளுடைய பயணங்களின் கதைகளால் அவள் இதயம் நிரம்பி வழிந்தது. அவளுடைய பெற்றோர் ஆரம்பத்தில் கவலைப்பட்டாலும் அவளுடைய தைரியம் மற்றும் விவேகம் குறித்து பெருமிதம் கொண்டனர். அந்த நாளிலிருந்து இளவரசி எலாரா இரக்கத்துடனும் புரிதலுடனும் ஆட்சி செய்தார். தனது அனுபவங்களை பயன்படுத்தி தனது முடிவுகளை வழிநடத்தவும் மற்றவர்கள் தங்கள் சொந்த வழிகளை பின்பற்ற ஊக்குவிக்கவும் செய்தார். எனவே உருளும் மலைகள் மற்றும் மின்னும் ஏரிகளின் ராஜ்யத்தில் இளவரசி எலாராவின் கதை புராணமாக மாறியது. சாகசம், துணிச்சல் மற்றும் அவர்களின் கனவுகளை துரத்த துணிபவர்களுக்கு காத்திருக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் கதை.